இது முக்கியமான ஒரு பாயிண்ட். புதிய யூடியூபர் தெரிஞ்சுக்கணும், பழைய யூடியூபரும் தெரிஞ்சுக்கணும். இது என்கிட்ட சப்ஸ்கிரைபராக ஆகி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்த டவுட்டு. ஸோ நாங்கள் உங்களுடைய டவுட்டை வீடியோவாக கூட ரெடி பண்ணி தருவோம். ஜஸ்ட் 200 தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோவாக ரெடி பண்ணி கேட்டாங்க. பிகாஸ் இந்த ஒரு பாலிசியால் அவங்களுக்கு ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நிறைய பாலிசி நான் போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் அண்ட் அப்யூஸ். இந்த பாலிசி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பாலிசி இருக்குது. இது ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இப்போது பேட் வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் யூடியூப்பில் அனுமதி கிடையாது. நீங்கள் ஓன் கண்டென்ட்டில் 1 மணி நேரம் நல்ல கண்டென்ட்டை கொடுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பேட் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு டோட்டலாக ரீயூஸ்டில் போயிட்டு கன்சிடர் ஆகும். இதுக்கு தான் நிறைய பேர் ஓன் கண்டென்ட் தான் நான் போடுறேன், எனக்கே ரீயூஸ்டு வருது, எனக்கே ரிப்பீட் கண்டென்ட் வருதுன்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி பாலிசிக்குள்ளார சில வேர்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பேட் வேர்ட்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கேஸ்ட், ரீஜன் பற்றி அதாவது கேஸ்ட் ரீஜன் பற்றி நீங்கள் பேசவே கூடாது, சரிங்களா? அதெல்லாம் ஒரு வன்முறையை தூண்டும், சரிங்களா? அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் எடுக்கவே கூடாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங், மற்றவங்களை பார்த்து நீங்கள் பாடி ஷேம் பண்ணவே கூடாது. அவங்க அப்படி இருக்காங்க சி, இவங்க இப்படி இருக்காங்க சி அப்படின்னு பேசக்கூடாது. அந்த மாதிரி கண்டென்ட்டு உங்கள் சேனலில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலும் உங்கள் சேனலுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும், சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான டைலாக்கோ இல்லை மற்றவங்கள துன்புறுத்துகிற மாதிரியோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே இந்த ஹராஸ்மெண்ட் அண்ட் அப்யூஸில் வரும். நீங்கள் மற்றவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசவே கூடாது. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் சேனலுக்கு பாதிப்பாகும். இந்த சேனலில் நீங்கள் வீடியோவும் போடாதீங்க, போட்டிருந்தாலும் டிலீட் பண்ணுங்கள். ரீயூஸ்டு வரும். இந்த ஒரு பாலிசியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இது கூட இன்னொரு பாலிசியை பற்றி அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. என்னென்னா காப்பிரைட் பாலிசி. இந்த காப்பிரைட் பாலிசி பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம், சரிங்களா? இந்த காப்பிரைட் பாலிசி பார்த்திங்கன்னா மூவி கிளிப்பு, மற்றவங்களுடைய சினிமாவில் இருக்கிற மூவி கிளிப்பை எடுத்து நீங்கள் போடக்கூடாது. சாங் பேக்ரவுண்டு, நம்ம சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சிஸ்டர் நான் டவுன்லோட் பண்ணி போட்டது தானே பிரச்சனை, நான் ரெக்கார்ட் பண்ணி போடவான்னு கேட்குறாங்க. என்ன ஒரு இன்டெலிஜென்ட் அவங்க! ரெக்கார்ட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணாலும் பாட்டு என்னவோ ஒன்று தானே. ரெக்கார்ட் பண்ணியும் போடக்கூடாது, டவுன்லோட் பண்ணியும் போடக்கூடாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் தாங்க ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு காப்பிரைட்டே வருது. இந்த டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவியில் நிறைய சீரியல் போடுறாங்க. எனக்கு சீரியல் பேர் கூட தெரியாது, பிகாஸ் நான் சீரியலே பார்க்க மாட்டேன். அதெல்லாம் எடுத்து அப்படியே கிளிப்பாக கட் பண்ணி நம்ம சேனலில் போடுறாங்க. அது என்னென்னா லட்சத்தில் போகுது வியூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, ரீயூஸ்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் டவுன்லோட் அப்லோட். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணவே கூடாது. நிறைய பேர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு மற்ற சோஷியல் மீடியாவில் போடலாம், சரிங்களா? மற்ற சோஷியல் மீடியாவில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க, அதை நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ரீல்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ், மோஜ் ரீல்ஸ், இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனலில் போடவே கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கு ரீயூஸ்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க, காப்பிரைட் வந்துடும். இந்த ஒரு விஷயத்த அவங்க கவனமாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக எதெல்லாம் அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக். உங்களுக்கு thousands மோர் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் நம்ம யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எப்படி நிறைய பேருக்கு தெரியும், தெரியலனா எத்தனை பேருக்கு தெரியலன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவை ரெடி பண்ணி தரேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யுவர் ஓன் வாய்ஸ். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வருதுங்க. என்னென்னா, நான் இன்ஸ்டாட் யூஸ் பண்ணுறேன், கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன், விஎன் யூஸ் பண்ணுறேன், அதில் டிஃபால்ட்டாக சில மியூசிக் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட்டு உங்களுடைய ஸ்டைலிஷ் அண்டு உங்களுடைய சேனலுக்காக இல்லை. நீங்கள் ஒரு கெத்துக்காக நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் சேனலுக்காக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது எல்லாமே ரீயூஸ்டில் போயிட்டு முடியும், காப்பிரைட்டில் போய் முடியும். இப்போ நான் 2 பாலிசி பற்றி சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான பாலிசி ஹராஸ்மெண்ட் அண்ட் அப்யூஸ். ஸோ கண்டிப்பாக இந்த பாலிசியை ஸ்ட்ரிக்டாக பண்ணுங்கள். இதனால் நமக்கு யூடியூப் மட்டும் பிரச்சனை இல்லைங்க, பேட் வேர்ட் யூஸு, கேஸ்ட்டு, ரீஜன் பற்றி பேசுகிறது, பாடி ஷேமிங்,
இது நமக்கு யூடியூப் மட்டும் பிரச்சனை வராது. நீங்கள் ஒருத்தரை பற்றி கேஸ்ட்டோ, ரீஜனோ, பேட் வேர்டோ இல்லை வந்து பாடி ஷேமிங்கோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்க்கும் ப்ராப்ளம் வருங்க. ஸோ எதெல்லாம் ப்ராப்ளம் வருமோ அதெல்லாம் இங்கே வந்து பாலிசியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாலிசியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நிறைய பாலிசி பற்றி நான் வீடியோ கொடுக்குறேன். புதிய யூடியூபர் 2026 எப்படி யூடியூப் சேனலை கைட் பண்ணுன்ற ஒரு ரூலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். 89 460 14 557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா?